எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. உங்க காலில் வேணா விழறேன் ஐயா. போலாங்க. இல்லம்மா, அந்த பொண்ணுகிட்ட பேசி போலான்னு சொன்னேன். போலாம். கூட பிறந்த அண்ணன் அவரு என்ன அசிங்கப்படுத்தினாரு. நீங்க கூட பிறக்காத அண்ணன். உங்க மூலியமா என் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வரும்னு நினைச்சேன். அண்ணன்னு நம்பின அத்தனை பேரும் எதுக்காக என் முதுகுல குத்துறீங்கன்னு தெரியல. நீங்க நல்லா இருக்கணும்னு. அண்ணி, நான் ஒரு வார்த்தை பேசிக்கலாமா? வீடேறி வந்து ரொம்ப அழகா பேசுனீங்க. எங்க பொண்ணை விட அழகா, எங்க பொண்ணை விட படிச்சவளா, எங்களை விட வசதியான ஒரு இடம் பார்த்துட்டேன்னு. ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கல்ல? சரின்னு சொன்னாலும் கடைசி நிமிஷத்துல அந்த பொண்ணு முழிச்சுக்கிட்டா பாத்தீங்களா? கலா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? எதுக்கு பேசாம இருக்கணும்? நம்ம வீட்டுக்கு வந்து நமக்கு புத்தி சொல்ற அளவுக்கு இவங்களுக்கு உரிமை இருக்குன்னா பதிலுக்கு பேச எனக்கு உரிமை இருக்குல்ல. அதான். உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்டா அப்படி? அதோட நிறுத்திக்கோங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, நீ இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாருமே இப்படிதான். யாரையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல. 1000 வசதி வாய்ப்புகள் இருக்கலாம், ஆனா படிப்புன்னு ஒண்ணு வேணும்ல. இன்னைக்கு அதுதான் முக்கியம். படிச்ச பொண்ணு படிச்சவனை தான் கல்யாணம் பண்ணுவா. இப்பவாவது உங்களுக்கு புரிஞ்சுதா? பேசி முடிச்சிட்டியாமா? நாங்க கிளம்புறோம். இல்லன்னா இன்னும் முடிக்கல. ஒரு சின்ன அட்வைஸ் இருக்கு. தமிழ் 10ஆம் கிளாஸ் தான் பாஸ். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணை தேட ஆரம்பிங்க. அதை விட்டுட்டு எங்க பொண்ணையும் இவங்க பொண்ணையும் மாதிரி படிச்ச பொண்ணா தேடினீங்கன்னா தமிழுக்கு 80 வயசானாலும் கல்யாணம் ஆகாது. மாணிக்கம், கோவப்படாதீங்கண்ணே. வீம்பு வீராப்புக்கு இப்படி ஒவ்வொரு இடமா படிச்ச பொண்ணா தேடிக்கிட்டு போனா தொடர்ந்து இந்த மாதிரி அவமானம் தான் வந்து சேரும். எனக்கு தோணுச்சு சொன்னேன். குத்தி காட்டுறதா யாரும் நினைக்க வேண்டாம். நான் சொன்னதுதான் யதார்த்தம். வரேன் தமிழ், வாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமான உன்னை சும்மா விட மாட்டேன். என்னப்பா தமிழே, ரூம் பக்கம் திடீர்னு? ஏண்டா ராஸ்கல், எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி நிக்கிற. இருப்பா இரு. இங்க பாரு, ஆத்துல போட்டாலும் அளந்து போடு, ஆத்திரத்துல அடிச்சாலும் புரிய வச்சு அடின்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. எதுக்கு அடிக்கிறேன்னு சொல்லிட்டாடி. சீக் வாய மூடு. நீ என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியாது? இந்த கல்யாணத்துக்கு நீதான் அந்த வேலையை பார்த்திருக்க. அந்த பொண்ணுகிட்ட ஏதோ பேசியிருக்க. அவ்வளவு டைரக்டா என்கிட்ட சொல்லாம எனக்கு படிப்பு இல்லைன்னு சொல்லி அந்த காரணத்தை காட்டி இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா. ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லிடு. இந்த வேலையை பார்த்த நீதானே? உண்மையை சொல்லிடு. திருட்டுத்தனம் பண்ணது நீதானே? சொல்றா. தமிழே தமிழே அடிக்கல தமிழே, அடிக்கல அடிக்கல தமிழே, வா தமிழே, வேணாம் தமிழே, தமிழே வேணாம் தமிழே, அடிக்காத தமிழே, தமிழே சொல்றது கேளு தமிழே. அம்மா நிறுத்து. வந்துட்டான் பெரிய இவன் மாதிரி. ஆமா, நான் தான் இந்த கல்யாணம் நிக்கணுன்றதுக்காக பிளான் பண்ணி அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். இப்போ என்னன்றதுக்கு அடிச்சு கொன்றுவியா? என்னப்பா பண்றது? எல்லாம் என் தலையெழுத்து.
நீ என் ஃப்ரெண்டா போயிட்ட. உள்ளுக்குள்ள காதல வச்சுட்டு நெருப்புல நிக்கிற மாதிரி தவிக்கிறியே, நீ வேணா உங்க அம்மாவுக்காக அதை பொறுத்துக்கலாம். நீ என் ஃப்ரெண்டுடா. அதை பார்த்து எப்படி சும்மா நிக்கிறது சொல்லு. ராஸ்கல் பொண்ணோட வாய மூடு. நான் பேசணும். வந்துட்டான் அடிப்பேன் கொல்லுவேன்னு. மனசுக்குள்ள ஒருத்தைய வச்சுக்கிட்டு வெளியே ஒருத்தைய கட்டிக்கிட்டு செத்த போன மாதிரி வாழ்றதுக்கு நீ வேணா ரெடியா இருக்கலாம். ஆனா நான் உன் ஃப்ரெண்டுடா. அதெல்லாம் பார்த்து என்னால சும்மா இருக்க முடியாது. இப்படிதான் பண்ணுவேன். என்னடா பண்ணுவ நீ? ஐயோ உன்ன அடைச்சி அடங்கடா. நான் ஆரம்பத்துல தான் உன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். காலை பிடிச்சி கெஞ்சாத குறையா கெஞ்சிட்டு இருந்தனே கடைசி நிமிஷம் வரைக்கும். அம்மாட்ட வா பேசலாம், வாடா பேசலாம், வாடா பேசலாம் சொன்ன போலாம். இல்ல முடியாதுன்னு பிடிவாதான் சொன்னீல. நீ அப்படி முடிவெடுத்த இப்படித்தான முடிவு எடுப்பேன். மடையா மடையா அம்மாவை பத்தி அவங்கள விட எனக்கு உன்னோட வாழ்க்கை தான் முக்கியம். நீயும் பேச மாட்டேன் அம்மாட்ட, நான் பேசுறதுனாலும் விட மாட்டேன். அப்புறம் நான் என்ன பண்றது? அப்பதான் யோசிச்சேன், அம்மாட்ட பேசினா வேலைக்கு ஆகாது. சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட வக்கீல் காலில் விழுறதே மேல் அப்படின்னு நினைச்சு ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ண அந்த பொண்ணுக்கு எல்லா உண்மையும் சொன்னேன். இப்ப பாரு கல்யாணம் நின்றுடுச்சு, உனக்கு நல்லது நடந்திருக்கு. நீ ஆத்திரப்பட்டு என்னப்பா பண்ண போற? ஐயோ ராஸ்கல், எனக்கு நல்லது பண்றதுன்னு நினைச்சுக்கிட்டு அம்மா அசிங்கப்படுத்திட்டியடா. எங்க அம்மா முகம் கொஞ்சம் வாட்டா கூட அதனால தாங்கிக்க முடியாது உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ அவங்களை அசிங்கப்படுத்திருக்க. அவங்க மனசு என்ன பாடுபடும் நீ நினைச்சு பாத்தியாடா? எதுக்கு நினைச்சு பார்க்கணும்? கொன்னுடுவேன். எங்க அம்மா எவ்வளவு அவமானப்பட்டாங்கடா. அங்க வந்திருந்த என்னோட மாமா அத்தை அவங்க பேசின பேச்சு, எங்க அம்மா அப்படியே அங்க கூனி குறுக்கி போய் நின்னது. தேவையில்லடா, இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. எல்லாத்தையும் கவுத்துட்டியடா. டேய், உனக்கு உன் அம்மாவோட மனசை வாடக்கூடாதுன்னா எனக்கு என்னோட ஃப்ரெண்டோட வாழ்க்கை வீணா போயிடக்கூடாது. அவ்வளவுதான். புரியுதா உனக்கு? எங்க அம்மா வாங்க விட்டு அசிங்கப்படுத்தின துரோகிடா நீ. டேய், நான் உன் ஃப்ரெண்டுடா. ஃப்ரெண்டா? ஆனே நீ செத்தடா. உன் சாவு என் கையால தான்டா. நிறுத்துங்க. நல்ல வேலை கரெக்டாக வந்த. ஒரு செகண்ட் லேட்டாக வந்திருந்தாலும் என்னை உயிரோட பார்த்துருக்க முடியாது. உனக்கு ரொம்ப நன்றிம்மா, நன்றிம்மா. என்னங்க இது? நான் ஃபோன் பண்ணி அவன் லவ் மேட்ரை உங்ககிட்ட போட்டு கொடுத்தல, அதான் என்னை அடிச்சு கொல்ல வரான். அதுக்காக இவ்ளோ ஆத்திரம் வருமா ஒரு மனுஷனுக்கு? கொலை பண்ற அளவுக்கு கோவம் வரும்? ஐயோ, கொலைலாம் பண்ண மாட்டான். என்ன மேக்ஸிமம் மண்டை ஓட்டு உடைப்பான். கொலை பண்ணுறதுக்கெல்லாம் அவன் ஒருத்தில் சிஸ்டர். உங்களுக்கு யார் மேல ஆத்திரம்? கல்யாணத்தை நிறுத்தினவங்க மேலனா என் மேல அந்த கோவத்தை காட்டியிருக்கணும். இதுக்கு அண்ணனை அடிச்சு என்ன ஆக போகுது தமிழ்? வெளில இருந்து பாக்குறதுக்கு வேணா உங்களுக்கு ஈஸியா தெரியலங்க. ஆனா எங்க அம்மா பட்ட வேதனை அவமானம் எல்லாம் எனக்கு மட்டும் தான் தெரியும். எங்க அம்மா மனசு நோக்கிற மாதிரி ஒரு காதல்னா அது எனக்கு தேவையே இல்லை. அந்த ஆத்திரத்தோட வெளிப்பாடு தான் இது. அதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னா நான் தான் கேட்கணும். அண்ணன் என்கிட்ட உங்க லவ் விஷயத்த சொன்னதும் முதல்ல நான் தான் மனசுடைஞ்சு போனேன். அது தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு நீங்க எங்க வருத்தப்படணும்? பொதுவா அப்பா பார்த்து வைக்கிற மாப்பிள்ளையை கட்டிக்கலாம்னு நினைக்கிற பொண்ணுங்க தனக்கு அஜித் மாதிரியும் விஜய் மாதிரியும் புருஷன் வேணும்னு கற்பனை பண்ணிக்க மாட்டோம். அப்பா யாரை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களோ அவங்களே நமக்கு பிடிச்சவங்கள மாத்திக்கலான்னு தான் இருப்போம். நானும் அப்படிதான் இருந்தேன். உங்களை பாக்குற வரைக்கும், உங்களை பத்தி கேள்விப்படுற வரைக்கும். புரியல. மாப்பிள்ளைய பத்தி பேசுறப்ப அப்பா உயர்வா சொன்னாரு. குடும்பத்தை பொறுப்பா பாத்துக்கிறவரு, எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவரு, அம்மா மேல உயிரா இருக்கிறவரு, பொண்ணுங்களை மதிக்கிறவருன்னு அவ்வளோ பெருமையா அப்பா சொன்னாரு. அப்பவே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. எந்த பொண்ணா இருந்தாலும் தன்னை மதிக்கிறவன் புருஷனா வந்தா அவ்வளோ பிடிக்கும். அதான் இப்ப இல்லைன்னு ஆகி போச்சு. ஆமா, இல்லைன்னு ஆகி போச்சு. அதுக்கு வருத்தப்பட வேண்டியது நான் தான். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் தமிழ். என்ன காரணமா இருந்தா என்னங்க? எனக்கு படிப்பு இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக தான் எங்க அம்மா ஏற்கனவே அவமானப்பட்டாங்க. நீங்களும் அதே காரணமா கட்டி ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஐடியா கொடுத்தது இந்த ராஸ்கல் தானே?
இல்ல அவர் உங்களை பிடிக்கலங்கிறதுக்கு வேற ஏதாவது காரணம் சொல்லுங்கன்னு தான் சொன்னாரு. ஆனா எனக்கு தான் படிப்பை காரணமா சொன்னா ஈஸியா இருக்கும்னு தோணுச்சு. ஏற்கனவே உங்க மாமா பொண்ணு படிப்பை காரணம் காட்டி தான் உங்களை அவமானப்படுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நான் ஏன் அதே காரணத்தை கையில எடுத்தேன்னு தெரியுமா? உங்க சரஸ்வதிக்கு படிப்பு இல்ல, தொடர்ந்து படிப்பை காட்டி நீங்க அவமானப்படுறீங்க. அப்போ சரஸ்வதிய பத்தி உங்க அம்மாக்கு தெரிய வரப்போ படிக்காத பொண்ணா இருந்தாலும் பரவாயில்லன்னு அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அதுக்காக தான் அப்படி சொன்னேன். இது ஏன் தப்பு? அதுக்காக நான் உங்ககிட்ட பர்சனலா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுக்கு முழுக்க முழுக்க நான் மட்டும்தான் காரணம். போதுமா? அம்மா 4 தடவை நல்லா சத்தமா சொல்லுமா, இல்லைன்னா நீ போனதுக்கு அப்புறம் என் மண்டையை போட்டு உடைக்க போறான். இந்த மாதிரி இவ்ளோ நல்ல மனுஷன் கிடைக்காதது என்னோட துரதிர்ஷ்டம். ஆனா உங்க மனசுல வேற ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் பெரிய தண்டனையா தான் இருக்கும். அது புரியலையா உங்களுக்கு? அதனால உங்களுக்கு என்னங்க? ஒருவேளை உங்களுக்கு வர வைஃப் அவங்க இன்னும் வேற ஒருத்தரை மனசால நினைச்சிட்டு இருக்கேன்னு சொன்னா உங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? அது வந்து ஆம்பளைக்கு இருக்க அதே நியாயம் தாங்க பொம்பளைக்கும். நம்ம புருஷ மனசுல நாம இல்ல வேற யாரோ தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சா ஆயுசுக்கும் ஒரு பொண்ணு நிம்மதியா வாழ முடியாதுங்க. நீங்க அதை தியாகம்னு நினைச்சீங்க, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது ஆயுள் தண்டனை. முதல்ல இதை புரிஞ்சுக்கோங்க. உங்க அம்மா உங்களை பொறுப்பானவரா தான் வளர்த்திருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க எடுத்து சொன்னா நிச்சயம் புரிஞ்சுக்குவாங்க. அந்த சரஸ்வதியை நீங்க கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லுவாங்க. அதுதான் சரியான வழி, அதுதான் நேர்மையான செயலும் கூட. மனசுல நினைச்ச அந்த சரஸ்வதிய எப்படியாவது போராடி கல்யாணம் பண்ணிக்கோங்க. அதை விட்டுட்டு தியாகன்ற பேர்ல வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டா மொத்தம் 3 பேரை நீங்க ஏமாத்துற மாதிரி ஆயிடும். பாத்துக்கோங்க. 3 பேரா? என்னம்மா கணக்கு போட்டு பார்த்தா 2 பேர் தானே வருது. முதல்ல அவர் சரஸ்வதிக்கு துரோகம் பண்றாரு, அப்புறம் கட்டிக்க போற பொண்ணுக்கு துரோகம் பண்றாரு, கடைசியா காதல அவங்க அம்மாவுக்கும் மறைச்சு போய் சொல்லி அவங்க அம்மாவுக்கு தானே துரோகம் பண்றாரு. 3 பேரோட பழிய சம்பாதிக்கிற விஷயம் இல்லையா இது? அட ஆமாம்மா, இது எனக்கு தோணாம போச்சே. நமச்சி அண்ணன் செஞ்சது தாங்க சரியான விஷயம். உங்களுக்காக வந்து என்கிட்ட வாதாடினாரு, கெஞ்சினாரு, அழுதாரு. அது எல்லாமே உங்க மேல உள்ள பிரியத்தினால செஞ்சது. அத போய் நீங்க தப்பா நினைக்கிறீங்களே, இது சரியா? இந்த காலத்துல எங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸை யார் நம்புறா? கொஞ்ச நேரம் தான் உங்களை பார்த்தேன், கேள்விப்பட்டேன். அந்த கொஞ்ச நேரத்திலேயே நான் உங்களை ரொம்ப நேசிச்சுட்டேன். இந்த கொஞ்ச நேரத்துக்கே உங்களை இழக்கிறது எனக்கு கொடுக்கற வலி ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா இவ்ளோ நாள் ஒரு பொண்ணை ஒன் சைடா லவ் பண்ணிருக்கீங்க, மனசால அவங்க கூட வாழ்ந்திருக்கீங்க. கடவுள் குறி காட்டின பொண்ணுன்னு அண்ணன் சொன்னாரு. அவ்வளோ லவ்வோட பழகிட்டு அவங்கள இழந்துட்டு எப்படிங்க வாழ முடியும்? வாழ்ந்து என்னங்க பிரயோஜனம் சொல்லுங்க? அந்த சரஸ்வதியை நான் பார்த்ததில்ல, ஆனா மனசுக்குள்ள அவங்க மேல ஒரு பொறாமை எனக்கு இப்போ இந்த நிமிஷம் வந்திருக்கு. கண்டிப்பா நீங்க 2 பேருமே ஒண்ணு சேரணும், வாழணும், ரொம்ப நாள் நல்லபடியா வாழணும், அவ்வளவுதான் சொல்லுவேன். சரியா? ஒருத்தவங்க மனசை காயப்படுத்தாம வாழ்றது நல்ல வாழ்க்கை தான். அதே சமயம் உங்க பக்கத்துல இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருக்கணும். நமச்சிவாய அண்ணன் மேல கோவப்படாதீங்க. நீ நல்லா இருக்கணுமா, அவன் கோவம் தணிஞ்சுதே அதுவே போதும். சரஸ்வதி கிட்ட நீங்க இன்னும் உங்க காதல சொல்லலையா? அண்ணன் சொன்னாரு. தப்புங்க,
பாலைவனத்துல பெய்யுற மழை மாதிரி யாருக்கும் யூஸ் இல்லாம போயிடும். நீங்க முதல்ல அவங்க கிட்ட போய் ப்ரொபோஸ் பண்ணுங்க, நல்லபடியா மேரேஜ் பண்ணுங்க. அதுக்கு நான் அங்க வந்து முதல் வரிசையில இருந்து வாழ்த்து சொல்லுவேன். இவ்வளவுதான் என்னோட ஆசை. நிறைவேற்றுவீங்கன்னு நான் நம்புறேன். நான் வரேங்க. அந்த பொண்ணு உனக்கு அதிகபட்சம் ஒரு நாள் தெரிஞ்சிருக்குமா? ஆனா அந்த ஒரு நாளுக்கே நீ நல்லா இருக்கணும்னு என்ன பாடுபடுறா. ஆனா நான் சின்ன வயசுல உன் கூட இருந்திருக்கேன்ப்பா. உன் கையை பிடிச்சி நடந்திருக்கேன். உனக்கு கெடுதல் நினைப்ப நீ எப்படிப்பா நினைப்ப? நான் உன் நண்பப்பா. இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை நான் பண்ணுவேன்னு நீ எப்படி நம்பின? என் முகத்தை பார்த்து சொல்லு. சாரிடா. மரண பயத்தை காட்டிய பருமா. இந்த பாலையாவது குடி. எந்த குடி கெடுத்தவ கண்ணு பட்டுச்சோ தெரியல, நல்லா இருந்த குடும்பம் தடுமாறி நிக்குது. இதை எந்த சாமி கிட்ட போய் முறையிடுறது? சாமி எல்லாம் ஒண்ணும் காரணம் இல்லத்த. நான் இவளுக்கு சொல்லி சொல்லித்தானே வளர்த்தேன். இவ இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. 4 நாள் பட்னி கிடக்கட்டும், வயிறு காஞ்சா தானா சாப்பிட போறா. என்னப்பா லாங் ரிங் போய் போய் கட் ஆகுதுடா. சரி, மறுபடியும் ட்ரை பண்ணு. போன் அடிச்சிட்டு இருக்கல, எடுத்துதான் பேச. சொல்லுங்க. ஹலோ சரஸ்வதி, நான் உங்ககிட்ட பேசணும். அதுக்கெல்லாம் இனிமே அவசியம் இல்லை. இல்ல, ரொம்ப முக்கியமான விஷயம், பேசி ஆகணும். சொல்லுங்க. ஃபோன்ல எல்லாம் சொல்ல முடியாது, நேரில் தான் பேசணும். எப்போ பேசணும்? இப்பயும் வந்தா நல்லா இருக்கும். நானும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க கோயிலுக்கு வாங்க. நான் கோயிலில் வெயிட் பண்றேன், வாங்க. அப்பா, அப்பா, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன்ப்பா. இந்நேரத்துக்கு எங்கடி போற? கோவிலுக்கு. சரி, போயிட்டு சீக்கிரம் வா. என்னங்க, அவ அந்த பையனை தாங்க பார்க்க போறா. நீங்க பாட்டுக்கு போயிட்டு வான்னு சொல்றீங்க. இது ரொம்ப தப்புங்க. போன்ல அந்த பையனோட பேரை நான் பார்த்தேங்க. எனக்கும் தெரியும் அந்த பையனை தான் பார்க்க போறான்னு. பரவாயில்ல, பார்த்து பேசிட்டு வரட்டும். என்னங்க, என்னங்க சொல்றீங்க? அந்த பையன் விட்டுருன்னு சொல்றேன்ல. என்ன இவன் நேத்து என்னடானா வானத்துக்கும் பூமிக்குமா குதிச்சான். இன்னைக்கு அந்த தமிழைத்தான் பார்க்க போறான்னு தெரிஞ்சும் எதுக்காக அவளை போக சொன்னா? என்ன நினைச்சிட்டு இருக்கா இவன்? ஈஸியாப்பட்டு வராது. ஏப்பா, என்னப்பா தூணோட தூணா நிக்கிற? என்ன உள்ளுக்குள்ள உதறதா? தைரியமா இருக்கல்ல? இருக்கேன்டா. என்ன கொஞ்சம் கால் நடுங்குது. நீ கவலைப்படாத, நான் பேச்ச ஆரம்பிக்கிறேன், அதுக்கப்புறம் நீ கண்டினியூ பண்ணிக்கோ. வா, கடைசி சான்ஸ், இதையும் விட்டுறாத. அவர் என்கிட்ட என்ன சொல்லணும் எனக்கு புரியல. வேற எதுக்கா இருக்கும்? பொண்ணும் பார்த்தாச்சு, தமிழும் சம்மதம் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு தகவல் சொல்றதுக்காக வர சொல்லிருப்பாங்க. ஆமா, அதுக்கு
அதுக்காக தான் நேர்ல பார்க்கணும்னு சொல்லியிருப்பாரு. ஆமா, அதே நேரம் உன் நிலைமையை நீ தெளிவா சொல்லிடுறீ. சொல்லிதானே ஆகணும்.